நாம ஏன் புவியியல் பாடத்தை தெரிவு செய்யணும்? புவியியல் பாடத்தை தெரிவு செய்வதால நம்ம எதிர்காலத்துல வாழ்க்கைக்கு என்னென்ன வாய்ப்புகள் காணப்படுது. இப்போ ஏழு புவியியல்ல உங்களை எந்தெந்த துறைகளுக்கு அழைத்து செல்லும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை படிக்கும்போது பயப்படக்கூடாது. விஷயம் என்னச்சுன்னா புவியியலை புரிந்து கொள்ளணும், மனப்பாடம் செய்ய வேண்டும் என்பது அவசியம் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். கல்வி பொதுத்தராதர உயர்தரத்தில் கலைத்துறையில் புவியியல் பாடத்தினை தெரிவு செய்திருக்கும் மாணவர்கள் மற்றும் எதிர்காலத்தில் தெரிவு செய்யக்கூடிய மாணவர்கள் இருவருக்குமான ஒரு தெளிவான காணொளியாக இந்த காணொளி இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையில் முதலில் நாம் புவியியல் என்றால் என்ன, புவியியலின் அந்த 3 பிரிவுகள், இதனூடாக நாம் படிக்க போகிற விஷயங்கள், இந்த 3 விடயங்களையும் அறிந்து கொண்டால்தான் புவியியல் என்ற பாடப்பரப்புகளை போகலாம். முதலில் புவியியல் என்ற இதுக்கான சொல்லுக்கான கருத்தை நாம் தெரிந்திருக்க வேண்டும். புவியியல் என்பது 2 சொற்களின் சேர்க்கைதான். புவி சக இயல், புவி பற்றிய ஒரு கற்கை, இதுதான் புவியியல். அதாவது பூமியில எவ்வாறான காட்சிகள், வரைபடங்கள், டயக்ராம், இந்த விஷயம் 3ம் இடம்பெறும். அதைத்தான் சொல்லுவாங்க பௌதிக புவியியல், மானிட புவியியல், செய்முறை புவியியல். புவியியல்ன்றது வரைபடங்களை மனப்பாடம் செய்தது மட்டும் இல்லை, இந்த பூமியை பற்றிய ஒரு கதை. ஏஎல் புவியியல்ல இந்த கதை 3 பெரிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் ஒன்றுதான் பௌதிக புவியியல். பௌதிக புவியியல் பூமி பற்றிய கதைகள். இந்த பூமி எப்படி உருவானுச்சு, இந்த நில அமைப்பு எப்படி காணப்படுது, பாறைகள் என்ற என்ன, நிலநடுக்கம், எரிமலை, இதை செயற்பாடால புவியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அடுத்தது வளிமண்டலம், காலநிலை மாற்றம், பருவநிலை, இந்த விடயங்கள்லாம் இந்த பௌதிக புவியியலுக்குள்ள நம்ம படிக்க போகிறோம். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, உருவி கருவிகள். அதில் கடல்கள், ஆறு, அலைகள், நீர், இந்த விஷயங்கள்லாம் காணப்படும். அடுத்தது மானிட புவியியல், அதாவது மனித புவியியல், அதாவது மக்கள் தொகை, நகரமயமாக்கல், கிராமப்புற குடியிருப்புகள், விவசாயம், தொழில், சேவைத்துறை, பொருளாதாரத்துறை புவியியல் சம்பந்தமான அனைத்தும் இந்த மானிட புவியியலுக்குள்ள வரும். அடுத்தது அபிவிருத்தி, வறுமை, நிலையான வளர்ச்சின்ற என்ன, இந்த விஷயங்கள்லாம் இந்த மானிட புவியியலுக்குள்ள படிக்கப்படும். அடுத்தது செய்முறை புவியியல், புவி பரப்பியல் சம்பந்தமான ஒரு கட்டு. இது நீங்களே செஞ்சு கற்கக்கூடிய ஒரு இலகுவான பாடப்பரப்பு. அதுக்குள்ள வரைபடங்களை படிக்கிறது, புவியியல் கருவிகளை பயன்படுத்துறது, தரவுகளை சேகரிக்கிறது, பகுப்பாய்வு செய்வது, முடிவெடுத்தது. ஒரு விஞ்ஞானி எவ்வாறு ஒரு விடயத்தை ஆராய்ந்து அதனுடைய விடயங்களை தெளிவுபடுத்துவாரோ அதே போல நம்ம புவியினுடைய வரைபடங்கள், டயக்ராம்ஸ், அதெல்லாம் வைத்து கொண்டு நம்ம ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறது. இதைத்தான் இந்த செய்முறை புவியியல்ல படிக்க போகிறோம். நீங்க முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும், இந்த 3ம் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை. எடுத்துக்காட்டாக ஒரு பகுதியினுடைய காலநிலை அங்குள்ள விவசாயத்தை தீர்மானிக்கிறது. விவசாயம்ன்றது மானிட செயற்பாடு, புவியில மனிதன் செய்யக்கூடியது. அந்த செயற்பாட்டை தீர்மானிக்கிறது பௌதிகம்ன்ற காலநிலை. அப்ப எப்படி தொடர்பு பிணைந்ததாக காணப்படுகின்றத பாருங்க. நம்ம ஏன் புவி பாடத்தை தேர்வு செய்கிறோம்? நம்ம எதிர்காலத்துல வாழ்க்கைக்கு என்னென்ன வாய்ப்புகள் காணப்படுது. இது ஒரு பாடம் மட்டும் இல்ல, இது ஒரு திறவுகள். இப்ப ஏழு புவியியல்ல உங்களை எந்தெந்த துறைகளுக்கு அழைத்து செல்லும் நம்ம பார்ப்போம். ஒன்று சுற்றுச்சூழல் அறிவியல் மற்றும் காலநிலை ஆராய்ச்சி சம்பந்தமான ஏதாச்சும் ஒரு துறையில், அப்படி நகர்ப்புற திட்டமிடல், நில மேலாண்மை, அது ஆர்கிடெக்சர்லாம் சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ் எல்லாம் நம்ம இந்த புவியியல் பாடப்பரப்பினை தெரிவு செய்யறதால நம்மளுக்கு ஒரு நன்மையாக காணப்படுது. இன்னொன்று ஜிஎஸ், டிஜிட்டல் வரைபட தொழில்நுட்பம், இதற்குள்ளேலாம் இந்த செக்ஷனுக்குள்ளேலாம் நம்ம இந்த கோர்ஸை பிடிச்சி
ஒரு தொழிலுக்குள்ளே போகலாம். அடுத்து சுற்றுலா மற்றும் மனவியல், போக்குவரத்து மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி துறை, கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சி துறைக்குள்ளே போகலாம். பொது சேவை, வனத்துறை போன்ற இதுக்கெல்லாம் போட்டி பரீட்சை மூலமாக சிறந்த போட்டித் தேர்வுகளுக்கு சிறந்த பாடமாக காணப்படுகின்றது. நீங்கள் நினைவில் வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், புவியியல் ஒரு கலைப்பாடம் மற்றும் வணிக பாடம் இரண்டிலும் உள்ளது. வரலாறு, பொருளாதாரம், விஞ்ஞானம் அனைத்தும் இதில் கலக்கிறது. ஆகையால் எந்த பாடத்தொகுப்பு உங்களுக்கு என்றாலும் அது ஒரு சிறந்த கூடுதல் தேர்வாக அமையும். எப்படி தயாராகுது? ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை படிக்கும்போது பயப்படக்கூடாது. விஷயம் என்னான்னு சொன்னால், புவியியலை புரிந்து கொள்ளணும். மனப்பாடம் செய்ய வேண்டும் என்பது அவசியம் இல்லை. முதலாவது நீங்கள் கருத்துக்களை இணைக்க கற்றுக்கொள்ளணும். இப்போ எரிமலை எதுக்குள்ளே வருது? எரிமலைன்னு சொன்னால் இது பௌதிக புவியியலுக்குள்ளே வருது. அடுத்தது வளமான மண், இது எதோட சம்மந்தப்படுது? இதுவும் பௌதிக புவியியலுக்குள்ள சம்மந்தப்படுது. அடுத்தது விவசாயம், இது மனிதனுடைய செயற்பாடு, பொருளாதார செயற்பாடாக காணப்படுது. இந்தந்த விஷயங்களை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு புவியியல் பாடப்பரப்பினை படிச்சிருக்கோம். இந்தந்த நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்தெந்த இதுக்குள்ளே வரும்ன்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது வரைபடங்களை நம்ம வரைஞ்சி அதில் என்ன இப்போ செய்முறை புவியியல் உயர்தரத்து பாடப்பரவியில் அமைவாக அந்த அழகு கொடுக்கப்பட்ட சிலபஸ்க்கு அமைவாக நம்ம அந்த வரைபடங்களை எடுத்து இந்தந்த வரைபடங்கள் என்னென்ன நிலத்தோட்ட அமைப்பில் காணப்படுது, அந்த நிலத்தோட்டத்துக்கு ஏற்ப அதை பிரித்து இங்குள்ள மனித செயற்பாடுகள் என்ன காணப்படுது, இந்த மக்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் என்ன, இந்த நிலத்தோட்டத்தில் என்னென்ன வகையான அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ளலாம், இந்த விஷயங்கள்லாம் நம்மளே அனலைஸ் பண்ணணும். இப்போ ஸ்ரீலங்காவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை அனர்த்த முன்னிடம் வெட்டிச்சு, அதுதான் வெள்ளப்பெருக்கு. இந்த வெள்ளப்பெருக்கு எதிர்காலத்தில் இடம்பெறுவதை குறைப்பதற்கு, அதாவது அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு இந்த புவியியல் பாடப்பரப்பு ஒரு மிக முக்கியமாக ஒன்றாக காணப்படுது. அதாவது செய்முறை புவியியல் இதில் பங்களிப்பு செலுத்துது. ஒரு புவியியலுடைய அமைப்பை வரைபடமாக்கி அதனுடைய நிலத்தோற்றத்துக்கு ஏற்றவாறு அங்கே உள்ள என்னென்ன செயற்பாடுகள், அபிவிருத்தி செயற்பாடுகள் செய்யலாம், எப்படியான இயற்கை அனர்த்தங்களை குறைப்பதற்கான என்னென்ன வழிகளை செய்து கொள்ளலாம் என்றதை அந்த வரைபடங்கள் மூலமாக நம்ம இந்த புவியியல் பாடத்தை படிக்கிறதால ஒரு அறிவினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. மேலும் சுருக்கமாக சொல்ல போனால், புவியியலானது ஒரு புவி பற்றிய ஒரு கற்கையாகும். இதில் பௌதிக புவியியல், மானிட புவியியல், செய்முறை புவியியல் என்று 3 பகுதிகளை உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது. இந்த காணொளியில் சொல்லப்பட்டிருக்கும் புவியியல் பற்றிய அறிமுகம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ற வகையில், மேலும் உயர்தரத்தில் புவியியல் பாடத்தில் வரக்கூடிய அலகுகளை ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ள எமது யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது சந்தேகங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி.